ஒரு குற்றம் சம்பந்தமா ஒரு போலீஸ் ஆபீசர் உங்கள அரெஸ்ட் பண்ண வரும்போது, நீங்க ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்துல, அந்த அரெஸ்ட்க்கு நீங்க முழுசா ஒத்துழைப்பு கொடுக்கும் பட்சத்துல, அந்த போலீஸ் ஆபீசர் உங்கள் உடம்பை நேராக தொடவே கூடாது. உங்கள் உடலை தொட்டு கைது செய்யவே கூடாது. அதாவது இந்த இழுத்துட்டு போயிட்டு கைது பண்றது இந்த ஃபோர்ஸ்ஃபுல் அரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள் கட்டாயம் பண்ணவே கூடாது. இது ஆண்களுக்குமே பொருந்தும். அதே மாரி பாத்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆபீசர் உங்கள்ட்ட நாங்க உங்கள கைது செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு, நீங்க அந்த கைதுக்கு ஒத்துழைப்பு குடுக்கல. இல்ல ஒரு இன்றியமையாத ஒரு சூழ்நிலை உங்கள கைது செய்து தான் ஆகணும். இல்ல நீங்க கைதுலருந்து தப்பிக்க பார்க்கிறீங்க. அப்படின்ற பட்சத்துல, ஒரு லேடி போலீஸ் ஆபிசர் தான் உங்களை தொட்டு கைது செய்யலாம். எந்த ஆண் காவலரும் உங்களை தொடவே கூடாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த விதிவிலக்கான சூழ்நிலைகளை தவிர, இந்த சூரியன் மறைவுக்கு அப்புறமும், இந்த சூரியன் உதயத்திற்கு முன்பும் ஒரு பெண்ணை கட்டாயம் கைது செய்யவே கூடாது. இந்த இன்றியமையாத சூழ்நிலை, அதாவது இந்த விதிவிலக்கான சூழ்நிலை என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஹீனியஸ் அஃபென்சஸ், சீரியஸ் அஃபென்சஸ் சொல்லுவாங்க. கட்டாயம் இவங்கள கைது செய்தே ஆகணும். அப்படின்ற பட்சத்துல, அந்த விதிவிலக்கான சூழ்நிலைகள் இருக்கும் பட்சத்துல, ஒரு லேடி போலீஸ் ஆபிசர் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். அந்த ரிப்போர்ட்ல இந்த நபர் இந்த அஃபென்ஸ செஞ்சிருக்காங்க. இவங்க பெண்ணா இருக்கிறாங்க. இவங்கள நாங்க இந்த நேரத்துல தான் கைது செய்ய போறோம் அப்படின்ற விஷயங்கள ஒரு அறிக்கை தாக்கல் செஞ்சு, அந்த குற்றம் எந்த நடந்ததோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷன் வாங்கி தான் அந்த பெண்ணை கைது செய்ய வேண்டும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண கைது செய்றாங்க பாருங்க. குற்றம் ஒரு ஜூரிஸ்டிக்ஷன்ல நடந்திருக்கும். இந்த அம்மா வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு வைங்க, வேற ஒரு ஏரியால. அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கட்டாயம் இவங்க ஒரு பெர்மிஷன் வாங்கணும் ரிப்போர்ட் குடுத்து. இதுதான் ஒரு பெண்ணை கைது செய்யும்போது ஒரு போலீசார் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வழிமுறைகள். இத தான் பார்த்தீங்கன்னா, புதிய பிஎன்எஸ்எஸ் சட்டம் செக்ஷன் 43 சப் கிளாஸ் 1 அண்ட் சப் கிளாஸ் 5 தெளிவா சொல்லுது. சோ தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.